தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்படைன்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்பா ஒண்ணு தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா முதலமைச்சர் தொடங்கி இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாகனத்தை கொடுத்து சிறப்பாக பெண்களால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க. அதை இன்னைக்கு பேர் மாற்றம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ஒரு பேரை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக உழைத்த அவருடைய ரசிகையான நீண்ட நாள் ரசிகையான ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணு 15 நாட்களாக தொடர் குற்றச்சாட்டு தொடர் புகார் தொடர் முதலமைச்சர் நடவடிக்கை என்று சொல்லிட்டு அவர் கதறி அழுது கொண்டிருப்பது சிஎம்க்கு கேட்கல. அவர் காதுல இது வரைக்கும் உழல. இத்தனைக்கும் அந்த அம்மா இவருக்காக கட்சிக்காக உழைத்த ஒரு பெண்ணு, தன்னுடைய குடும்பத்தோட உழைச்ச ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இந்த அந்த ஒரு வன்முறைய தட்டி கேட்கறதுக்கோ இல்ல அந்த அம்மா பெயர் குறிப்பிட்டே சொல்றாங்க, நம்ம கட்சியை சார்ந்த பாலமுருகன் ஜெயபால் தான் இந்த மாதிரி என்னை மயக்க மருந்து கூட்டு போய் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திறந்த வெளியில ஒரு பெண் கதறி அழுவது முதலமைச்சர் காது கேட்கல. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதுவும் அந்த அம்மா இன்னொன்னு சொல்லுது, இதற்கு எல்லாம் தெரியும், அந்த தாவாக்க எம்எல்ஏ அவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க. அந்த எம்எல்ஏ கூட்டம் இன்னும் விசாரிக்கல. ஆனா சிங்கப்படைன்றது ஒரு ஆடியோ லான்ச்னு சொல்லாமா அவருடைய பாணியில எப்படி எல்லா பிரச்சார பயணமும் ஒரு சினிமா ஒத்திகை பார்த்த மாதிரி ஒத்திகை பார்த்துட்டு மக்கள்கிட்ட பேசுற மாதிரி இதுவுமே ஒரு ஆடியோ லான்ச்சிங் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை பெரிய ப்ரமோஷன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நரேட்டிவ் உருவாக்கி ப்ரமோஷன் பண்ணி எல்லா தளத்திலையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. எந்த ஒரு முறையில தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்களோ பொய் செய்திகள் எடுத்து சென்றது போல இன்னும் வரைக்கும் தாவாக்கினர் பொய் செய்திகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாத செய்திகள், அவருடைய முதலமைச்சரை ரொம்ப உயர்வா என்னெல்லாமோ சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் எல்லா தளங்களிலும் பொய் செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. உதாரணமா சொல்லணும்னா நம்ம தூத்துக்குடியிலே 850 சிசிடிவி கேமரா வச்சது திமுக ஆட்சி காலத்துல நான் அமைச்சரா இருக்கும்போது வச்சது. இவங்க ஆட்சிக்கு சொல்றாங்க பாருங்க மறுநாளே எங்க முதலமைச்சர் சிசிடிவி கேமரா வச்சு விட்டாருன்னு ஒரு செய்தி பரவுது சமூக ஊடகங்கள்ல. அதே போல நமக்கு ஏசி பஸ் ஸ்டாப் நம்மளுடைய பகுதியில மாணவர்களுக்காக வச்சு கொடுத்தது என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில வச்சோம். அதை போட்டிருக்காங்க அவங்களுடைய தாவாக்கவினர், பாருங்க ஒரு ஏசி பஸ் ஸ்டாப் எங்க முதலமைச்சர் மாணவர்களுக்காக வச்சுட்டோம் நாங்கன்னு. என்னையா இது 10 மாசம் ஆகிய ஒரு குழந்தை பெறதுக்காகுது. ஆட்சி மாறின உடனே எல்லாம் நாங்க தான் இன்னும் வரைக்கும் சமூக ஊடகங்கள்ல பொய் செய்தியை அவங்க ப்ரமோட் பண்ணி அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எல்லா தளங்களிலும் பரப்பி மக்களை இதுவரைக்கும் ஏமாற்றி வருகிறார்கள் என்பதை நிச்சயம் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் சிந்தித்திட வேண்டும். இந்த செய்தி உண்மையா என்பதை இனி எல்லாரும் ஆய்வு பண்ணி நீங்க அதுல உண்மை தன்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். அதே போல இவங்க ஆடியோ லான்ச் மாதிரி பண்ணிட்டு அதுல பேசுறாரு, தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம், தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம், பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தத்துவம் எல்லாத்துக்கும் தெரியும் இது. அதை சொல்லிட்டு அவருடைய பொறுப்பிலிருந்து கை நழுவ நினைக்கிறாரா அப்படின்றது எங்களுடைய சந்தேகம். ஆளுகின்ற ஆட்சி தான் பொறுப்பு, சட்ட ஒழுங்கா இருக்கட்டும், அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர் தான் பொறுப்பு. உங்களுடைய கட்சியினரை சென்னையில நடந்த அந்த சிறுமி வன்கொடுமையா இருக்கட்டும், இல்ல இந்த ஸ்ரீவைகுண்டத்துல உள்ள இவர்கள் தாவாக்கினர் இந்த இதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கல. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அதை மறைக்க பாக்குறீங்களா அப்படின்றத எங்களுடைய கேள்வி. இதே மாதிரி மட்டும் இல்ல, இவங்க மட்டும் இல்ல, எத்தனையோ பெண்கள் இதை போல பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம். ஆகவே நீங்க உங்களுடைய கட்சியினரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுங்க. இது போல எத்தனை பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க என்பதை விசாரிக்க வேண்டும். அதே போல நீங்க அந்த அவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பேரை சொல்லி அந்த அம்மா புகார் கொடுத்திருக்கு, அவரையும் கூப்பிட்டு நீங்க விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்துட வேண்டும். ஆகவே நீங்கள் உங்க கட்சிக்காரங்களுக்கே கிடைக்காத நீதி நீங்க எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு நீதி வழங்க போறீங்க, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எப்படி பாதுகாப்பு வழங்க போகிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா அவர் எப்பனாலும் இன்னைக்கு சொல்றாங்க தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம் என்று. ஆனா முதலமைச்சராக நம்முடைய தளபதியார் இருந்த போது கடந்த ஆட்சியில நீங்க என்ன சொன்னீங்க? சிஎம் சார் கூவுனீங்களே, இப்ப அந்த சிஎம் சார் மட்டும் சமூக ஒழுக்கம் அப்படின்னு சொல்ல தெரியுது. அப்ப நீங்க இப்ப நீங்க வசனம் பேசலையா இல்ல புரிஞ்சு பேசுறீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கடந்த ஆட்சியில இருக்கும்போது தளபதியார் துணிந்து புகார் தாங்க, துணிந்து வாங்க, என்னை நம்பி வாங்க, நான் எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து தளபதியார் அந்த அப்பீல மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னார், நீங்க துணிந்து வாங்க. அதே போல எல்லா பெண்ணும் துணிந்து புகார் தர முன் வந்தாங்க.
அந்த துணிந்து புகார் தர நிலையை உருவாக்கியதே தளபதியாரின் ஆட்சின்னு சொன்னா யாரும் மறுக்க முடியாது. எல்லா பெண்களும் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்க கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு உங்க கட்சியாளால் இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு நீதி கிடைக்கலன்னா எந்த பெண்ணு துணிஞ்சு புகார் தர வருவார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே நீங்க சிங்கப்படைன்னு சொல்லிட்டு நம்ம மாவட்டத்துல 6 போலீசார் போட்டிருக்காங்க. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி இது செயல்பாடு எப்படி இருக்கும் என்பது உங்களுடைய எண்ணத்துக்கே உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுருதேன். அதே போல பாத்தீங்கன்னா தாவாக்கவினருடைய அட்ராசிட்டி மிக அதிகம். எல்லா கடைக்கு மாமூல் கேட்கறது, பெற்றோர் ஆசிரியர் கழகத்துல நியமிக்கிற ஆசிரியர் கூட நாங்க தான் பரிந்துரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு HM போய் முரட்டுறது. அந்த HM போய் எல்லாரும் வீடியோவோட தான் அலையிறாங்க. சட்டப்பையில ஒரு மைக்கும் கையில ஒரு வீடியோவோட தான் அலையிறாங்க. போய் போட்டோ எடுத்து அவர்களை அவதூறு பரப்புறது. எங்க டாஸ்மாக்ல போய் கூட எங்க தலைவர் கேலண்டர் தான் இப்படி காணாத கண்டவன் அவுப்பானா முனிவானா நம்முடைய கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி அவருடைய அட்ராசிட்டி, தாவாக்கோட கட்சியினுடைய அட்ராசிட்டி மிக அதிகம். எல்லா தளத்திலும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா என்பதை நான் இங்க கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. அவரா இருந்தாலும் சரி, எங்களுடைய கழக தலைவர் தளபதியாரா இருந்தாலும் சரி, சமூகத்தில் நடைபெறும் மக்கள் விரோத செயல் அத்தனைக்கும் குரல் கொடுக்கக்கூடியதாக, மக்களுக்கு நீதி வாங்கி தருவர்களாக எங்களுடைய எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். நிர்வாக சீர்கேடுதான். ஏன் இவ்வளவு நாள் மின்சார தட்டுப்பாடு வரல? நமக்கு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் இது வரைக்கும் நல்லாதான் இருந்தது. இப்ப என்னாச்சு? நிர்வாக சீர்கேடுன்னு தான் நான் உறுதியா சொல்லுவேன். சரியாக எங்க என்ன பிரச்சனை இருக்கு என்பதை பார்த்து அந்த தமிழ்நாடு அரசு அதை சரி செய்திட வேண்டும். நல்ல ஒரு மாற்றம்னு சொன்னா இதுதாங்க. இந்த ஆட்சியில ரீல்ஸ்ன்றது மிக முக்கியம். ஆய்வுக்கு போனாலும் நம்ம செல்போன் ரீல்ஸ் எடுக்கணும், ஒரு பட்டன் மைக்க மாட்டிக்கணும் அப்படின்றது கட்டாயமாயிருக்கு. அதே போல அந்த ரீல்ஸை அவங்க நரேட்டிவ் செட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி எல்லா தளத்தில் உள்ள மக்களுக்கும் பொய்யான செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது. உதாரணம், இந்த ஸ்கூல் பேக் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தளபதி ஆட்சி காலத்திலயும் ஸ்கூல் பேக்ல எந்த ஒரு படம் இல்லாம தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வழங்கப்படுற ஸ்கூல் பேக்குமே தளபதியார் ஆட்சி காலத்துல டெண்டர் வச்சு வாங்கி கொடுக்கப்பட்ட பேக் தான். அதுக்கு ஒரு பெரிய கொடுக்காம பாரு பில்டப் காவா கட்சிக்காரன். எங்க தலைவர் வந்ததும் போட்டோ வைக்கல, அதெல்லாம் இல்ல, எல்லாம் பொய் செய்தி. தளபதியார் அவர்கள் ஆட்சியிலே இருந்த நிலைமை தான். இது மாதிரி ஒன்னொன்னுக்கு நம்ம சொல்ல முடியும். அவங்க ரீல்ஸ்னால பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார். இல்ல அது அரசு அவங்க என்ன முடிவு எடுக்காங்கன்ற தெரியலங்க. அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்றாங்கன்னு தெரியும். ரைட், கரெக்ட். அது நல்ல செய்தி ஞாபகப்படுத்த. 3 சேனல்கள், பாலிமர், நியூஸ் தமிழ், அப்புறம் தமிழ் ஜனம் நினைக்கிறேன், 3ஐயும் முடக்கி இருக்கிறாங்க. இது என்ன நியாயம்? ஜனநாயகத்தின் 4வது தூங்கா இருக்கிற செய்திகள் சேனலா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கும், ஆட்சிக்கு நல்லது கெட்டது இது உங்களுடைய ஆட்சியினுடைய இது மாதிரி ஒரு பலன் இருக்குன்றத சுட்டி காண்பிக்க வேண்டியது அவருடைய கடமை. 4வது தூணாகிய பத்திரிகையாளருடைய கடமை. அதை கூட நீங்க செய்ய முடக்குவதன் மூலம் அவங்கள நீங்க என்ன சொல்றது, அவங்கள மிரட்டி உருட்டி அச்சுறுத்தி அவங்களை அடக்கி விடலாம்னு சொல்றீங்க. அது வன்மையா நான் கண்டிக்கிறேன். பத்திரிகை ஜனநாயகன்றது நம்முடைய சமுதாயத்துக்கு, ஜனநாயக நாட்டுக்கு மிக முக்கியமானது. அதை ஒடுக்குவதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க ஆதவர்ஜுன சொல்றது எல்லாமே பொய்யுரை தானுங்க. அவர் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது உண்மைக்கு புறம்பா ஏதாவது அவருக்கு சவுடால் பேச்சு தெரியும், அதை இதையும் சொல்லி ப்ரொமோட் பண்றாங்க. மற்றபடி உண்மை நிலைமைன்றது எனக்கு தெரியாது. ஆனா நானும் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஒரு HM போய் பேசுறாரு. MLA சொன்ன டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, நாங்க தான் தருவோம், தாவக்க மாவட்ட செயலர் நான் தான், எங்க ஆட்சி தான், நாங்க சொல்ற டீச்சரை தான் நீங்க பணி நியமனம் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்மளுடைய ஆட்சி காலத்துல தளபதியாருடைய முதலமைச்சராக இருக்கும்போது பெற்றோர் ஆசிரியர் கழகத்துலலாம் அந்த ஆசிரியர்கள் தான் யாரை நியமனம் பண்ணணும், என்ன சப்ஜெக்ட் வேணும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் யாருமே தலையிடுறது கிடையாது. இந்த அளவுக்கு எல்லா தளங்களிலும் அவருடைய கட்சிக்காரருடைய அட்ராசிட்டி அதிகம் இருக்கும். இதுக்கு முதலமைச்சர் என்ன செய்வார்ன்றது தெரியல. குறிப்பா நம்மளுடைய ஊரை சார்ந்த அந்த பெண்ணு
இன்னைக்கு கூட அவங்க வந்து சென்னைக்கு தலைமை செயலகத்துல போய் எல்லாத்தையும் பார்க்க போயிருக்காங்க. அவங்க தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அழைகிறாங்க. ஆனா தாவாக்க எம்எல்ஏ நம்ம பேரை சொல்லி கூட இன்ன வரைக்கும் அவங்க வீட்டுல போய் மிரட்டுறது, போய் அச்சுறுத்துறதுன்ற மாதிரி அந்த நிலையில தான் ஈடுபடுறாங்க. நியாயம் கிடைக்கவில்லை அந்த பெண்ணு. சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. சட்ட ஒழுங்குன்றதே இல்லைங்க. நீங்க வந்து அது கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், எல்லா தரப்பிலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது என்று எல்லா தரப்பிலுமே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது இந்த குறுகிய காலத்துல என்பது மிக அதிகமாக மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம கயத்தாறுல நமக்கு வந்து ஒரு ஊர்ல அந்த பெண்ணு வந்து தற்கொலைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து தற்கொலை எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு இப்போ விசாரிச்சுட்டு இருக்கேன். செய்தி பார்த்தேங்க நான், என்னன்னு தெரியல. இப்படி நடப்பதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். தாம் பிள்ளையை அப்படி செய்வாங்களான்ற தெரியல. அது உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும். சரிங்க. ஆமா, இந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த பெண்ணோட கதையிலே பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து உனக்கு நீ லாட்டரி வித்தா நல்ல லாபம் வரும், உனக்கு வருமானம் வரும், வேலை வாங்கி தரேன், லாட்டரி விற்கிற வேலைன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால ஏற்கனவே கள்ளத்தனமாகவும் மறைமுகமாகவும் இருக்கிற லாட்டரி வந்து, ஏன்னா லாட்டரியோடைய அந்த உரிமையாளர் தானே பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே அந்த அச்சத்துல இருக்கிறாங்க. லாட்டரி மூலமும் ஒரு ஏழை எளிய குடும்பங்கள் இனி வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை இழக்கிற நிலை உருவாகுன்றது மக்கள் அச்சத்துல இருக்கிறாங்க.